அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை. இன்றைக்கு ஒரு குட்டி ஸ்டோரியோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. இன்னும் குட்டி ஸ்டோரியெல்லாம் கேட்காதீங்க. எங்க அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்களே பார்லிமெண்ட்லயே போயிட்டு ஏதோ அந்த தொப்பிலேருந்து முயல் எடுக்கிறாங்க அப்படின்னு அந்த சபாநாயகர் கேட்குறாரு. என்னங்க இது அப்படின்னா, இருங்க இருங்க அதோ கதம் 15 செகண்ட்ஸில் கதம் அப்படின்னு சொல்லிட்டு என்னளோ கதையெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அப்படி இருக்கச்சே நாம இங்கே குட்டி ஸ்டோரி சொல்றதுல தப்பே கிடையாது. என்னுடைய கலீக்ஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்னு கொண்டு வந்து போடுவாங்க. உடனே எங்கள் பாஸ் கேட்பாங்க, என்ன இது ரிப்போர்ட்டா இது, ஒரு கோஹரன்ஸே இல்லை அப்படின்ன உடனே சரி ரைட்டு ரீஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னவோ பண்ணி அதை ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்த உடனே மேடம் சொல்லுவாங்க, இதுக்கு முதல்ல இருந்ததே பரவாயில்ல போல இருக்குதே அப்படின்வாங்க. ரைட், இவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சிடுச்சு. நான் எதுக்காக சொன்னேன்னா, நேற்றுக்கே நான் சொல்லியிருந்தேன், இது பாருங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசினதா ஒரு வீடியோ பார்த்தேன். நிஜமாவே அவங்க பேசினாங்களா இல்லை அந்த வீடியோ மட்டும் எடுத்துட்டு என்னைக்கோ பேசினதை ஆடியோ பின்னாடி சேர்த்துட்டாங்களான்னு டவுட்டாக இருக்குது. ஒரு கன்ஃபர்மேஷனோ டினையலோ வரட்டும், அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? கரெக்ட், இன்னைக்கு அதை பற்றி பேசிடுவோம். ஏன்னா டினையல் வந்துருச்சு. ஆனால் இதுக்கு முதல்ல பேசினதே பரவாயில்ல போல இருக்குது. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் நிறைய விஷயங்களை பற்றி பேசினேன், இந்த மாதிரி முதலமைச்சர் அவர்களுடைய வாக்குறுதிகள் அதை பற்றிலாம் பேசினேன். ஆனால் பத்திரிகைகள் அந்த சரியான தகவல் செய்தி அதை கொண்டு போய் சேர்க்கலை, நான் பேசினதை திரித்து போட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒன்று சொன்னாங்க பாருங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்பார். திமுக 7வது முறையாக பதவியேற்கும். அப்போ பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வார். ஏங்க, அப்போ இந்த முதல் தடவையில் ஒன்றும் பண்ணலையா? அதைத்தான் நீங்கள் சுட்டி காமிச்சிங்களா? இல்லை என் காது தான் சரியாக கேட்கலையா? என்னன்னு எனக்கு சுத்தமாக புரியல. இது பேசினதோடு விட்டுட்டு போயிருந்தா கூட அது இன்னைக்கு மறந்துருப்பாங்க. இப்போ புதுசாக ஒரு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, இது எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஒளரி கொட்டி கிளறி மூடி என்னென்னவோ பண்ணினுக்கிறேன் அப்படின்வாங்க. அது நான் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு நினச்சேன். இல்லை, சரி, ஊரில் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணலாம். நான் இவங்கள சொல்லலை, மற்றவங்கள சொல்கிறேன். என்ன சொல்ல வராங்க இவங்க? அதாவது பெண்களுக்கு எதிரான வன்முறை, அதுக்கப்புறமா அந்த போதை கலாச்சாரம், இது ஒன்று தானே சொல்ல முடியும் அப்படின்னாங்க. இதை எங்கே தப்பாக புரிஞ்சிக்க முடியும்? நீங்க தலையிட நின்றாலும் தப்பு தப்பா யோசிச்சாலும் இதை தப்பாவே புரிஞ்சிக்க முடியாது. இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கின்றது. இந்த ஒரு குற்றச்சாட்டை மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்னு தெள்ள தெளிவா சொல்லிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது சட்டம் ஒழுங்கு, போதை அப்படின்றதே தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு ஒரு விளக்கமாதி இன்னைக்கு சொல்லியிருக்கலாம். அதை சொல்லவே இல்லை. மறுபடியும் 2வது முறை ஆட்சிக்கு வருவார், எல்லாவற்றையும் பாதுகாப்பை உறுதி செய்வார் அப்படின்னா அப்போ முதல் தடவை ஒண்ணுமே பண்ணலன்னு தானே அர்த்தம். இதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்க விளக்கம் கொடுக்காமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு. சட்டம் ஒழுங்கு என்னோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொன்னாரு. தினம் கொலைன்னு அமைதி பூங்காவா இருந்த எங்க தமிழ்நாட்டை சீரழிச்சிட்டாங்க. குற்றம் புரிவோரின் கூடாரமான தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை படுகொலியில் தள்ளிய இவர்களை மன்னிக்கலாமா? இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. இந்த ஸ்லீப்பர் செல்னு சொல்லுவாங்க. எடப்பாடி அவர்கள் சீட்டு கொடுக்காம வெளில அமிச்சது கூட ஏதாவது காரணத்தோட தான் இருக்குமா? சந்தேகமா இருக்குது. யாருக்காக விளையாடுறாங்கன்னே தெரியல அப்படின்னு ஒரு கேஸில் ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே எல்லாருக்கும் 2 முகம். அண்ணனுக்கு இப்போ முகமே இல்லை, அதனால் அதை விட்டுருவோம், அதை பற்றி பேச வேண்டாம். அதாவது ரொம்ப சுலபமாக சொல்லிட்டாங்க. 2வது தடவை ஆட்சிக்கு வந்த பிறகு இதை சரி பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போ முதல் தடவை ஆட்சியில் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி கொஞ்சம் விளக்க வேணாமா? விளக்கவே வேணாம். அவங்க சொன்னதே எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு. இந்த சட்டம் ஒழுங்கு தான் மக்களுடைய தலையாய பிரச்சனை. விலைவாசியோ வெள்ளமோ இல்லை வறட்சியோ இல்லை ஊழலோ எதுவுமே கிடையாது. அப்படி இருந்துச்சு ரொம்ப கேஷுவலா அது ஒண்ணுமே இல்லாத மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்முறை, அது போதை கலாச்சாரம், இதை ஒன்னத்தானே சொல்லுவீங்க. இது ஒண்ணு போதாத, இதுக்கு மேல வேற ஏதாவது வேணுமா? பெண்களுக்கு எதிரான வன்முறை அப்படின்றது சட்டம் ஒழுங்கு, போதை கலாச்சாரம் அப்படின்றதும் சட்டம் ஒழுங்கு. தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் போதையால் சூறையாடப்படுகிறது. போதையால் பெருகும் குற்றங்கள் இன்று தமிழகத்தையே தள்ளாட வைத்துள்ளது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. இதுதான் கூட இருந்தே குடி பறிக்கிறது அப்படின்றதா? ஏன் 10 சீட்டு பத்தலை அப்படின்னு இப்படி ஏதாவது பத்த வைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. இதுக்கு அண்ணன் அப்பயே சொல்லிட்டார், 10 சீட்டு கொடுத்தா கூட நான் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு. அதை நேரடியாகவே சொல்லியிருக்கலாம். எதுக்கு இந்த மாதிரிலாம் சுற்றி வளைச்சி பேசுறது? சாதாரணமாகவே அவர் பேசுறது யாருக்கும் புரியாது. இதில் ஒன்றும் இப்படி சுற்றி வளைச்சி போடகமாலாம் பேசினாருன்னா ஒருத்தருக்குமே புரியாது.
நீங்கள் யாருக்கு சொல்ல வந்தீங்களோ அது சுத்தமாக எடுபடாமல் போயிருமே. ரைட். இன்றைக்கு ஒரு ஆட்சியின் சாதனைகள் இல்லை நாங்கள் வந்தால் இதெல்லாம் செய்வோம், இந்த ரெண்டு விஷயமுமே வெறும் இலவசங்களை மட்டுமே வைத்து நடந்து கொண்டு இருக்கின்றது. பார்த்தீங்களா? நீங்கள் என்னங்க சாதனை பண்ணீங்கன்னா 1000 ரூபா கொடுத்தோம், அதை 2000 ரூபா கொடுக்க போகிறோம் அப்படின்னு. உடனே இவங்க தரப்பில் நாங்கள் 2500 ரூபா கொடுப்போம், ஒன்றுக்கு நாங்கள் 3000 ரூபா கொடுப்போம். இப்படியே ஏலம் போட்டுட்ருக்காங்க. நாங்கள் இவங்களுக்கு 10,000 ரூபா கொடுப்போம், நாங்கள் அவங்களுக்கு 15,000 ரூபா கொடுப்போம், நாங்கள் இவங்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுப்போம், நாங்கள் அவங்களுக்கு பட்டு புடவை கொடுப்போம், நாங்கள் தங்கத்தாலி கொடுப்போம், நாங்கள் குழந்தைக்கு மோதிரம் கொடுப்போம். என்னங்க இது? இல்லை, எனக்கு சுத்தமாக புரியல. இப்படி வெறும் இலவசங்கள் இலவசங்கள் இலவசங்கள், இப்படி எல்லாமே வெறும் இலவசங்கள் மட்டும்தான் சாதனையா? அப்போ இதுக்கான பணம் எங்கிருந்து வருகின்றது? எனக்கு அதை சொல்லுங்க. நம்ம கிட்டேருந்து தானே போகுது. அரசாங்கத்துக்கு வருது அரசாங்கத்துக்கு வருது அப்படின்னு சொல்றோம். அரசாங்கத்துக்கிட்ட வருகின்ற பணம் நம்ம பாக்கெட்லேருந்து தான் போகுது. அதாவது ஏதோ நிறைய வருமானம் சம்பாதிச்சு அதுலேருந்து வருமான வரி கட்டுறவங்க மட்டும்தான் வரி கட்டுற மாதிரியும் மற்றவங்களாம் வரி கட்டாத மாதிரியும் சமூகத்தில் ஒரு இம்ப்ரெஷன் இருக்குதுங்க. அது மாதிரி நான் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறேன், நீ என்ன பே பண்ணுற அப்படின்னு. இன்கம் டேக்ஸ் மட்டும்தான் நீங்கள் பே பண்ணலாம். எனக்கு அந்த அளவுக்கு வருமானம் ஸ்லாப் இல்லாததுனால நான் பே பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் வத்தி பொட்டிலேருந்து எதை வாங்கினாலும் டேக்ஸு எல்லாரும் பே பண்ணிக்கிறோம். உடனே ஜிஎஸ்டின்னு சொல்லாதீங்க, ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடியும் எல்லாரும் பே பண்ணிக்கின்னு தான் இருந்தோம். இப்போ எவ்வளோ வரி கொடுக்குறோன்றது கண்ணு முன்னாடி தெரியுது. முதல்வன் படத்தில் இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் பில்லு கேட்டு வாங்குங்க அப்படின்னு ஃபயர் விட்ட கும்பல் தான் இன்னைக்கு அந்த பில்லில் டேக்ஸ் இருக்குதுன்னு சொன்ன உடனே அது டேக்ஸ் இல்லாமல் கிடைக்குமா அப்படின்னு நம்ம கேட்டுனுக்கிறோம். எந்த அளவுக்கு கேவலமான ஜென்மங்கள் நாம் பார்த்தீங்களா? அதனால் நமக்கு ஒரு ரியலைசேஷன் வரணும். அதனால தான் டைட்டில் நமக்கு நாமே அப்படின்னு வச்சேன் நான். உங்களுக்கு ரெண்டா தம்பி, மின்சார கட்டணம் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, தொழில் மட்டுமே செயலில் இல்லை. சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலையே. ஆச்சரியம் வாழ தம்பி. எங்களை மனுமங்கிற நெருப்புல இருக்கிறவங்கள மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். என்ன பண்ணுவாங்க? ஒரு காலகட்டம் வரைக்கும் கடன் 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 அப்படின்னு வாங்குவாங்க. அந்த கடனுக்கான லிமிட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அது பாருங்க, நாங்கள் எவ்வளோ கடன் வாங்கணும் அப்படின்றத நீங்கள் தீர்மானிக்க முடியாது, நாங்கள் தான் தீர்மானிப்போம். இதில் என்ன பெரிய தீர்மானம், இது என்ன உரிமைன்னு எனக்கு புரியல. கடன் வாங்குறது தான் உரிமையா? நாங்கள் கடனே வாங்க மாட்டோம், கடனெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு நாங்கள் சர்ப்ளஸ் பட்ஜெட் போடுறோம் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியல. எனக்கு கடன் வாங்குறதுக்கு உரிமையை ஏங்கிட்டியே கூடன்னு கோர்ட்டு வரைக்கும் போகிறாங்க, நடந்திருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், உரிமைக்காக குரல் கொடுப்பது போராடுவதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடன் வாங்கிறது தான் உங்கள் உரிமையா? அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது டிலே பல மாநிலங்களில் நடந்துட்டு இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். டிஏ கொடுக்கறதுல டிலே, இதையும் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த காசெல்லாம் தான் எடுத்து நீங்கள் பாட்டி இலவசம் அப்படின்னு கொடுத்துன்னு இருக்கீங்களா? இது ஒரு கட்சி மிச்சம் இல்லை, எல்லாம் இப்படி தான் பண்ணின்னு இருக்கிறாங்க. இன்னைக்கு இப்படி தான் ஆகிப்போச்சு. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு காலத்தில் இந்த தீபாவளி மலர் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக தீபாவளி மலர்னா கல்கி, கலைமகள், சக்தி இந்த மாதிரி பத்திரிகைகள் தான் போட்டுருந்தாங்க. எல்லா பத்திரிகைகளும் தீபாவளி மலர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன்னா 50 ரூபா 100 ரூபா அப்படின்னு இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா ஷாம்பு, சோப்பு, தம்மத்துண்டு, பேஸ்ட்டு, பலப்பம், பல்பொடி, பாக்கு, என்னென்னவோ அந்த 100 ரூபா கொடுத்து புத்தகம் வாங்கினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 150 ரூபாய்க்கு இலவசங்கள் வரும் போல இருக்குது. கூடவே குழுக்கள் அப்படின்னு வச்சு அதில் பரிசு அப்படின்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அதையெல்லாம் பேன் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு. அது வரைக்கும் பரவாயில்ல, ஏதோ எங்கள் அண்ணன் சீமான் அவர்களாவது இந்த இலவசங்களெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அட்லீஸ்ட் அவராது இந்த மாதிரி தைரியமாக சொல்கிறாரு. அது வரைக்கும் அண்ணனுக்கு ஒரு பெரிய சல்யூட்டு தான். இந்த இலவசங்கள் கொடுக்கறதுனால அப்புறம் கடன் வாங்குற லிமிட்டும் ரீச் ஆகிடுச்சின்னு சொன்னால் என்னங்க பண்ணுறது? நாங்கள் இவ்வளோலாம் கொடுக்க வேண்டியதாகுது, அதனால் நாங்கள் இந்த விலையை ஏற்றுறோம், அந்த விலையை ஏற்றுறோம், இப்படி ஒவ்வொன்றா விலை ஏற்றிக்கினே தான் போனோம். ஒன்று நேரடியாக ஏற்றுவாங்க, அப்படி இல்லைன்னா ஏற்றி போட்டு நாங்கள் என்னங்க பண்ணுறது? ஒன்றிய அரசாங்கம் தோ அவர் கைத்து போட்டார், தோ இவர் கைத்து போட்டார், தோ ஒன்றிய அரசாங்கம் மிரட்டுகின்றது, அதனால் நாங்கள் இது மாதிரி பண்ண வேண்டியதாகுது அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம்னு அவங்க தலையில் தூக்கி பழிய போட வேண்டியது. நீங்கள் பழியை யார் தலை மேலே ஒன்றா போடுங்க, ஆனால் வரியை யார் மேலே போட போகிறீங்க?
நம்ம மேலதான். சொத்து வித்து சொத்து வரிய கட்டுற அளவுக்கு வரிய ஏத்தி பால் இந்த கரண்ட் பில் வரைக்கும் எல்லா விலையும் ஏத்தியாங்க ஐயா. விண்ணை தொடும் அளவிற்கு உயர்த்தப்பட்ட விலைவாசியால் நிதிச்சுமையின் பாரம் தாங்காமல் தவிக்கின்றனர் தமிழக மக்கள். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. நமக்கு நாமே பொலார்னு அரைஞ்சிக்கிறோம் அப்படின்னா இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ அப்போ நாம யோசிக்கணும், இப்படி இலவசம் அப்படின்னு கொடுத்துன்னுக்கிறீங்களே, இதுக்கு ஒரு அளவே கிடையாதா? இப்படியே போனால் இன்னும் 10 வருஷத்துல எல்லா வீட்டுக்கும் 3 வேளை சாப்பாடு இலவசம், நாங்களே ஊடு தேடி உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு கேரியர் மீல்ஸ் அனுப்பிச்சிருவோம் அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க. ஒருத்தரும் வேலைக்கு போவானா, வீட்டில் உக்காந்தீங்கன்னா 5 வருஷம் ஒருக்கா போயிட்டு ஓட்டு போட வேண்டியது, மிச்சம் இருக்க 5 வருஷமும் அவங்க 3 வேளையும் கேரியரில் சோறு அனுப்பிச்சிருவாங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே டிவி பார்த்துன்னு உட்காந்துருக்க வேண்டியதான். கரண்ட் இருக்குமா? இல்லை, ஏன் டவுட்டாக கேட்குறேன் அப்படின்னா, இப்படியே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறமா அந்த மின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு புதுசாக அந்த மின் உற்பத்தி அதை அதிகரிக்க வேண்டும். அடுத்தது நம்ம ஏதாவது வேலை செஞ்சால் தானே கரண்ட் பில்லு கட்ட முடியும். அதான் 3 வேளை சோறு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்முன்னு உட்காந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் எங்கேயும் இந்த பொருளாதாரம் இருக்கும், அதனால டிவி எல்லாம் பார்க்க முடியாது. அப்படியே வந்து ராத்திரி நிலாவை பார்த்துக்கின்னு நாமளே பாட்டு பாடிக்கின்னு தான் இருக்க வேணாமா? இல்லை, நீங்கள் சொல்லலாம், சார் ஏழைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று உதவி பண்ணுறதை நீங்கள் தப்பாக நினைக்கலாமா அப்படின்னு. வரேன், இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த 8000 ரூபா பரிசு கூப்பன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஏழைகளுக்கா? எப்படிங்க சின்ன ஏசியை போட்டுட்டு பெரிய ஏசி இந்த 8000 ரூபா கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிறது எப்படி? ஏழைகள்லாம் ஏசி ரூமில் தான் படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கிறாங்களா? எந்த ஏழை வீட்டில் ஏசி இருக்குது? சீலிங் ஃபேனே பல வீட்டில் கிடையாது, டேபிள் ஃபேன், அதுவும் யாராவது எங்கேயாவது இலவசமாக கொடுத்துருப்பாங்க, அதை வச்சுன்னு தான் ஓட்டின்னு இருக்கிறாங்க. ஏசி எந்த ஏழை வீட்டில் இருக்குன்னு யாராவது எனக்கு சொல்ல முடியுமா? சின்ன ஏசியை போட்டு பெரிய ஏசியை வாங்குறது தான் வந்து நீங்கள் ஏழைகளுக்கு உதவுவதா? ஃப்ரிட்ஜு வாங்கிக்கோங்க, அதுக்கு கரண்ட்டு பில்லு கட்டுறதுக்கு கூட ஏழைகளால் முடியாது. இப்போது திடீர்னு கரண்ட்டு கட் ஆகும்போது எங்கள் வீட்டு நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க, ஐயோ பாவம், இந்த குடிசையில் இருக்கவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அந்த வெயில் காலத்தில்? இன்வெர்டராக வச்சுக்க முடியும் அவங்க? ஏதோ ஒரு ஃபேனு, டேபிள் ஃபேனோ சீலிங் ஃபேனோ ஏதோ ஒரு ஃபேனை வச்சுக்கின்னு வீட்டுக்குள்ளே எல்லாம் பத்துன்னு இருக்க போகிறாங்க. கரண்ட்டு கட் ஆயிடுச்சுன்னா பாவம் அவங்களாம் எப்படி கஷ்டப்படுவாங்க அப்படின்னு எப்போ கரண்ட்டு கட்டாலும் இதை தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நானும் சொல்லி பார்த்துட்டேன், ஏம்மா நீ ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி புலம்பி என்ன பிரயோஜனம் அப்படின்னு. இப்போது அதெல்லாம் நின்றாச்சு, அதாவது நான் சொல்கிறது நின்றாச்சு, அவங்களுடைய புலம்பல் நிற்கலை. இப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதான் 1000 ரூபாய் 2000 ரூபா கொடுக்க போகிறோமே அப்படின்னா, சரி இந்த 2000 ரூபா வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? இப்போ 1000 ரூபா அப்படின்னும் போது 12,000 கோடிகள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு. அதை 2000 ரூபா ஆக்கினீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ புதுசாக வேறு தகுதி இருப்பவர்களை கண்டுபிடித்து சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 25,000 கோடிகள். இதே இந்த 25,000 கோடி ஆளுக்கு 2000 ரூபா அப்படின்னு கொடுக்கறதுனால அதனால் பெருசாக எந்த விதமான முன்னேற்றமும் அடைய போவது கிடையாது. ஒரு செலவை மீட் அவுட் பண்ணலாம், அவ்வளோதான். இன்னைக்கு வர வழியில் மடிப்பாக்கத்தில் அந்த குமரன் தேட்டர் பக்கத்தில் ஒருத்தர் வந்து செருப்பு தைத்து கொண்டிருக்கின்றார். ரொம்ப வருஷமாக பார்க்குறேன், அதே இடத்துல தான் இருந்து செருப்பு தைச்சிட்டு இருக்கார். அவருடைய வாழ்க்கை முன்னேறினதான் எனக்கு தெரியவே இல்லை. சொல்லப்போனால் அவர் தலைக்கு மேலே அந்த கூரை இருக்குது பாருங்க, அது கூட பெரிய கூரை கிடையாதுங்க, உக்காந்து நிற்கிறாரு, அவர் தலைக்கு மேலே 1 அடி, அதுதான் அந்த கூரை. எங்கேயோ கிழிஞ்சு போன ஒரு இந்த ஃப்ளெக்ஸு பேனர்னு சொல்லுவாங்கல்ல, அதை 4 குச்சியை நட்டு போட்டு அது மேலே அதை போட்டு வெயில் இந்த பக்கம் அடிக்கும்போது சுள்ளுன்னு எல்லா வெயிலும் அவர் மேலே தான் இறங்கும். ரொம்ப வருஷமாக அவர் அங்கே செருப்பு தைச்சினே தாங்கிறாரு. அவர் வாழ்க்கையில் நீங்கள் என்ன முன்னேற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க சொல்லுங்கள்? இதே இந்த 25,000 கோடி அப்படின்றத இந்த தொழில் முனைவோர் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தொழில் செய்ய தெரியுமோ இல்லை நாம் கற்றுக் கொடுத்து, உதாரணத்துக்கு இந்த 1 district 1 product அப்படின்னு மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. நம்ம மாநிலத்தில் கூட பார்த்தீங்கன்னா கரூரில் வந்து அந்த முருங்கை அதனுடைய அந்த உபப்பொருட்கள், அந்த முருங்கை பொடி, சொல்லப்போனால் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடையில் வந்து அந்த முருங்கை பொடின்னு தமத்தூண்டு இருக்குங்க, ஒரு பேப்பர் தான், பிளாஸ்டிக் கிடையாது, பேப்பர் கவரில் முருங்கை பொடி அப்படின்னு 10 ரூபா. அவ்வளோ சூப்பராக இருந்தது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ அது கிடைக்கிறது இல்லை. இந்த முருங்கை பொடி இதுக்கு ஏராளமான ஒரு மார்க்கெட் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து அந்த இன்ஸ்டன்ட் அப்படின்னு ஓடிட்டு இருக்க உலகத்தில், எப்பா இது உடம்புக்கு நல்லது, கெடுதி பண்ணாது,
அடுத்தது முருங்காயோடைய பலன் என்ன அப்படின்னு தமிழ் சினிமா பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும். அதனால முருங்காய் சீசன்ல காய்ச்சி கொட்டுது, வேஸ்டா போகுது. அதை உருப்படியா இந்த மாதிரி நம்ம பொடியா பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த முருங்கை இலையை பொடி பண்றது, அந்த முருங்கைக்காய் விதையை பொடி பண்றது, இன்னும் அந்த மதிப்பு கூட்டி இதையெல்லாம் பண்ணோம்னு சொன்னா நாடு முழுக்க விற்கலாம். முருங்காய் தேவைப்படாதவங்க யாருமே கிடையாது. டேஸ்ட்டுக்கு சொல்றேன், நீங்க வேற எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா கரூர் மாவட்டத்துல இந்த முருங்கைக்கு நாங்க ஊக்குவிப்பு கொடுக்குறோம், வாங்க தொழிற்சாலை ஆரம்பிங்கன்னா எத்தனை பேர் ஆரம்பிச்சாங்க சொல்லுங்க? காரமடையில கருவேப்பிலை, அதை டீஹைட்ரேட் பண்ணி என்ன ஒண்ணே இந்த பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கூடாது, கொஞ்சம் இயற்கை விவசாயத்துக்கு மாறணும், இயற்கை பூச்சிக்கொல்லிகளை உபயோகப்படுத்தணும் பண்ணிட்டு டீஹைட்ரேட் பண்ணீங்கன்னா உலக அளவுல எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இருக்குது. நம்ம இந்தியாவிலேருந்து போனவங்க உலகம் முழுக்க இருக்காங்க. அங்கெல்லாம் கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை இங்கெல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க. 1 கிலோ தக்காளி வாங்கினா 1 கொத்து கருவேப்பிலை கேட்டு வாங்குறோம். நம்ம இலவசமாக கொடுக்குற விஷயம். ஆனால் கடைக்காரங்க அதை காசு கொடுத்து தான் வாங்குறாங்க, ரைட்? அவங்க யாரும் கருவேப்பிலை அப்படியே மூட்டையாக இலவசமாக வாங்குறது இல்லை, காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வராங்க. வெளிநாடுகளில் பயங்கரமான காசு இந்த கருவேப்பிலை. அதையே நீங்கள் பொடியாக்கிட்டீங்கன்னு சொன்னால், எப்பா நீ கவலையே படாது, எப்போ வேணுமோ அந்த கருவேப்பிலை, அதுவும் கருவேப்பிலை நீங்கள் இலையா போட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அப்படியே தூக்கி போட்டுருவோம் சாப்பிடும்போது. பொடியா போட்டுட்டிங்கன்னா அதை கலந்துரும். சார் இதெல்லாம் யார் சார் வாங்குவாங்க? தம்பி, கருவேப்பிலை பொடியை சாப்பிட்டியானா முடி கருகருன்னு இருக்கும். தயவு செஞ்சு என்ன அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுறாதீங்க, ஒரு பையன் வாங்க மாட்டான். முடி கருகருன்னு ஆகும், முடி கொட்டாது, வளரும் அப்படின்னு சொல்லி பாருங்க. சும்மா நிற்கிறவன் கூட சாம்பாரில் என்ன போடுறது, அப்படியே கூட கருவேப்பிலை பொடியை முழுங்குற அப்படின்னு சாப்பிடுவாங்க. உண்டா இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஏராளமாக விளைகின்ற பொருட்கள் அந்த ஆஃப் சீசன், ஆன் சீசன் இந்த மாதிரி பார்த்து அதுக்கு மதிப்பு கூட்டி இதில் தொழில் முனைவோரை ஒரு 1 லட்சத்துலேருந்து 5 லட்சம் ரூபா அரசாங்கம் உங்களுக்கு கடனாக கொடுக்குது. மானியமான்னு கூட நான் சொல்லலை. நீங்கள் நிதானமாக இதை திருப்பி கட்டுங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இப்போ கருவேப்பிலை அப்படின்னா இதுக்கு எவ்வளோ மார்க்கெட் பொட்டன்ஷியல் இருக்குது, அதில் எவ்வளோ பேரை நாங்கள் உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்து அத்தனை பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு காசை கொடுத்து நீங்கள் தொழிலை ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் மேக்சிமம் 5 லட்சம், சரி 5 லட்சம் ஒத்துருக்கு அப்படின்னா கூட 1 கோடி ரூபா அப்படின்றதுல 20 பேரை நீங்கள் தொழில் முனைவோராக்கலாம். அப்போ அந்த 25,000 கோடி ஒரு வருஷத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா, ஐயோ பெரிய கணக்காயிடுச்சா, 5 லட்சம் பேரை நீங்கள் தொழில் முனைவோர் ஆக்கலாம். ஒரு அந்த சிறு தொழிலில் 10 பேருக்கு வேலை கொடுத்தாலும் 50 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் ஒரே வருஷத்தில். எப்படி? ஒரே வருஷத்தில் 50 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். இந்த ப்ராடக்டை வெளிநாடுகளிலும் ஏற்றுமதி செய்யலாம் அப்படின்றதுனால நாட்டுக்கு அந்நிய செலாவணி கிடைக்கும், வரி வருமானம் பெருகும். இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இந்த 25,000 கோடி ஒரு வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா 50 லட்சம் பேருக்கு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறோன்னா இதை விட ஒரு பெரிய விஷயம் வேற என்னங்க இருக்க முடியும்? ஆனால் இதெல்லாம் யாரும் யோசிக்கிறது கிடையாது. நீ 1000, நான் 2000, நான் 2500, 3000 இப்படியே போட்டி போட்டுன்னுக்கிறோம். நீங்கள் விவசாயிகளுக்கு 6,000 ரூபா கொடுக்குறீங்களா, நாங்கள் நெசவாளர்களுக்கு 5,000 ரூபா கொடுக்குறோம். இதில் என்ன பெருமை வேண்டி கிடக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. ரைட், கடைசியாக அந்த டீலிமிட்டேஷன், இது லோக்சபாவில் எப்போ அந்த ஓட்டெடுப்பு விடுவாங்க அப்படின்னு தெரியல. அது நைட்டு வரைக்கும் போகும் போல இருக்கு. திமுக இதை மிகப்பெரிய ஆயுதம் மாதிரி இதை கையில் எடுத்திருக்காங்க. ஆனால் அது தேர்தலில் அவங்களுக்கு எதிர்பார்த்த பலனை கொடுக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பாஜகவை எதிர்த்து நாங்கள் தான் பாஜகவுக்கு சரியான ஆப்போனன்ட்டு அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. காரணமே பாருங்க, அந்த பக்கம் பாஜக ஆக்சுவலாக இங்கே அதிமுகவை எடுத்து தானே போட்டி போட்டுனுக்கிறாங்க. ஏன் திருப்பி பாஜகன்னு அதை பற்றியே பேசிட்டு இருக்காங்க, அதிமுகவை பற்றி பெருசாக பேசலை அப்படின்னா, மைனாரிட்டி வாக்கு வங்கி, பாஜகவை நாங்கள் தான் தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொன்னால் அப்போ மைனாரிட்டிகள்லாம் எங்கள் பின்னாடி ஒட்டுக்கா வருவாங்க. இது அவங்க கட்சிக்காரங்களே நிறைய இடத்துல சொன்னது, மைனாரிட்டிகள் எங்களுக்கு தான் ஒட்டுக்கா போடுவாங்க, நாங்கள் தான் மைனாரிட்டிக்கு பண்ணுறோம் அப்படின்னு. திமுக அதிமுக 2 கட்சியும் அப்படி தான் சொல்லினுக்கிறாங்க, மைனாரிட்டிகளுக்கு நாங்கள் பாதுகாப்பு அப்படின்னு. ஆனால் இந்த தடவை இந்த டீலிமிட்டேஷன், அதுக்கப்புறம் பெண்கள் இடஒதுக்கீடு, இதை மையமாக வச்சு பாஜகவை எதிர்ப்பது அப்படிங்கிறது இவங்க நினைக்கிற மாதிரி அவர்களுடைய வாக்கு வங்கியை அவர்கள் பக்கம் தக்க வைக்காது. ஏன்னா சிஏஏ இந்த மாதிரி சொல்லப்போனால் சிஏஏவால் இந்தியாவில் இருக்கிற இந்தியர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கின்ற ஒரு சில நாடுகள், இங்கு இருக்கின்ற ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் அவங்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம் தானே தவிர
இந்தியாவில் இருக்கவர்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனாலும் சிஏஏ வந்துருச்சுன்னா இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் குடியுரிமை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இப்படியே ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. சிஏஏன்னா என்னன்னு கூட தெரியாமல் இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வேணா ஒரு சில பேர் நம்பியிருக்கலாம். ஆனால் டீலிமிட்டேஷன் இவங்க எதிர்பார்த்த பலனை தராது. ஆன் த அதர் ஹேண்ட் சைக்கிள் கேப்ல தாவேக அப்படியே முன்னேறினே இருக்குது. திமுக பலமாக நம்பிக்கொண்டிருந்த அந்த ஒட்டுமொத்த வாக்கு வங்கியில ஒரு பெரிய ஓட்டையை போட்டு கொண்டிருக்கின்றது தாவேக. இன்னொரு பக்கம் தீவிர பாஜக எதிர்ப்பை காட்டுகின்றதனால இவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, அண்ணாமலை அவர்கள் ஒரு அதிருப்தியில் இருக்கின்றார், அவர் பிரச்சாரம் செய்ய மாட்டார், இல்லைன்னா அவரை கம்பல் பண்ணி ஒரு தொகுதியில் போட்டியிட வைப்பாங்க, அங்கேயே அவரை சுருக்கிடலாம் அப்படிலாம் சில பேர் நினச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பொய்யாகிவிட்டது. அடுத்தது அதிமுக பாஜக, குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் அதிமுகவுக்கு செய்யும் பிரச்சாரம் அப்படின்றது இப்போ அந்த ரெண்டு தொண்டர்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய கமராதரியை உண்டாக்கி இருக்கின்றது. இப்போ இந்த திமுகவுடைய தீவிர பாஜக எதிர்ப்பு அப்படின்றது பேக் ஃபயர் ஆயிடுச்சு திமுக மேல. எப்படின்னா, இது நாள் வரைக்கும் பாருங்க, அண்ணாமலை அவர்களை இவங்க ரெக்கக்னைஸ் பண்ணவே இல்லை, அவருக்கு சீட்டு கொடுக்கல, அவர் போட்டியிட வைக்கல அப்படின்னு ஒரு அதிருப்தியில இருந்த அண்ணாமலையுடைய தீவிர ஆதரவாளர்கள் இந்த அளவுக்கு பாஜகவை எதிர்க்கிறார்கள் அப்படின்னும் போது இந்த நேரத்துல நாம விட்டு கொடுத்துடக்கூடாது. ஏன்னா தேசம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பாஜக ஆதரவாளர்கள். அப்போ இந்த மாதிரி நேரத்துல நாம சும்மா இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப தப்பு அப்படின்னு இது வரைக்கும் மனசுல இருந்த அதிருப்தி எல்லாம் ரைட், இன்னொரு நாளைக்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒதுக்கி வச்சுட்டு மறுபடியும் ராக் சாலிடா அண்ணாமலை அவர்கள் பின்னாடி அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அண்ணாமலை ஆதரவு வாக்குகள் ஒரு 6%, 8% அப்படின்றது இந்த என்டிஏக்கு வராது அப்படின்ற நம்பிக்கையும் தூள் தூளாக போய்விட்டது. எல்லாத்துக்கும் என்ன காரணம்? அந்த தீவிர பாஜக எதிர்ப்பை காட்டும் திமுக. இதுதான் ஒரே காரணம். இப்போ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்க. காங்கிரஸுடைய அதிருப்தி என்ன சார்? காங்கிரஸுடைய அதிருப்தி அப்படின்னா, காங்கிரஸ்ல சீட்டு கொடுத்தது காங்கிரஸ்ல இருக்கவங்களுக்கே பிடிக்கல, காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கொடுத்தது திமுக மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு பிடிக்கல, தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்தது தேமுதிகவுக்கே பிடிக்கல போலகுது, எங்க அண்ணன் உலகநாயகனுக்கும் பிடிக்கல. போதாகுறைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சமீபத்தில் அந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பேசி வருகின்ற விஷயங்கள். அடுத்தது திருமாவர்கள் எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்லி விலகினது, தேமுதிகவை விட விசிகாவுக்கு குறைவான இடங்கள் கொடுத்தது. இதெல்லாம் 20 கட்சி 23 கட்சி இருந்தாலுமே கட்சி தான் லிஸ்ட் பெருசா இருக்கு. இங்க தொண்டர்கள் மத்தியில அந்த கமராதரி இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பு தான் அதிகமாக கொண்டிருக்கின்றது. போதாக்குறைக்கு இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை அப்படின்றதுக்கு இப்ப நிறைய அவுட்லெட் கிடைச்சிருக்கு. அதனால தான் பல இடங்கள்ல அந்த எதிர்ப்பு வெறுப்பு அப்படின்றது வெளிப்படையாக தெரிகின்றது. ஆஸ் ஆஃப் நவ் என்டிஏ இதை ரொம்ப அழகா கேபிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்களது பிரச்சாரம் ஒரு பக்கம், எடப்பாடி அவர்களது பிரச்சாரம் ஒரு பக்கம், அன்புமணி அவர்களது பிரச்சாரம் ஒரு பக்கம், அண்ணன் தினகரன் அவர்களது பிரச்சாரம் ஒரு பக்கம். இங்க என்னடான்னா, அண்ணன் ஆராசா அவர்களையே பிரச்சாரத்துக்கு கூப்பிடலன்னு சொன்னாங்க. எத்தனை இடத்துல அவர் பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னு எனக்கு தெரியல. அவருக்கும் தொகுதிகள்லாம் பொறுப்பு கொடுத்துருப்பாங்கல்ல. என்ன இருந்தாலும் துணை பொதுச் செயலாளர் அவர். அவருடைய பிரச்சாரம் அந்த பயணம் அதெல்லாம் எதுவும் நான் பார்த்ததா தெரியல. உங்க அண்ணன் அவ்வளோ பெருசா அப்படின்னா ஏதாவது இருந்ததுன்னா நண்பர்கள் கமெண்ட்ல போட்டிங்கன்னா நானும் அதை ஃபாலோ பண்ணுறேங்க. அண்ணா ஒரு டீ போடுங்க. தம்பி சொல்லுங்கய்யா. பேப்பர் கொஞ்சம் படிச்சு காட்டுறீங்களா? பால், கரண்ட் பில்லு ஏற்றம், திருப்பரங்குன்றம் அரசாங்க அத்துமீறல், மணல் கொள்ளை, சுரங்க ஊழல், டாஸ்மாக் ஊழல். மன்னிக்காது தமிழ்நாடு, அவங்க வருவாங்க. யாரு வர்றாங்க தம்பி? என்டிஆச்சு வரப்போகுது. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.